السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي نبينا محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய குர்ஆன் விளக்க வகுப்பிலே சூரத்துல் அஹ்ஸாபுடைய 45ஆம் வசனம் தொடக்கம் இருக்கக்கூடிய சில வசனங்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறும்போது, யா அய்யுஹன் நபிய்யு இன்னா அர்சல்னாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரா வதாஇயன் இலல்லாஹி பிஇذனிஹி வசிராஜம் முனீரா என்ற வசனத்தோடு இந்த 45வது வசனம் தொடங்குகின்றது. இந்த வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்ட ரசூலாக அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய நோக்கத்தை பற்றி அல்லாஹு தஆலா இங்கே சொல்கிறான். யா அய்யுஹன் நபிய்யு, நபியே, இன்னா அர்சல்னாக, உங்களை நாங்கள் அனுப்பியிருக்கிறோம், ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரா, சாட்சி சொல்லக்கூடியவராகவும் நன்மாராயம் கூறக்கூடியவராகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவராகவும் நாங்கள் உங்களை அனுப்பியிருக்கிறோம். வதாஇயன் இலல்லாஹி பிஇذனிஹி, அவனுடைய அனுமதி கொண்டு அல்லாஹ்வின் பால் அழைக்கக்கூடியவராகவும் வசிராஜம் முனீரா, வெளிச்சம் அதாவது ஒளியூட்டும் விளக்காகவும் அல்லாஹ் தஆலா உங்களை அனுப்பியிருக்கிறான் என்று அந்த வசனத்திலே அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிப்படையிலே அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த ரிசாலத் என்று சொல்லப்படக்கூடிய தூதுத்துவம் கொடுக்கப்பட்டதுடைய நோக்கம் என்ன என்ற அடிப்படை அம்சங்களை அல்லாஹ் தஆலா இங்கே விவரித்து கூறுகிறான். முதலாவதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியை ஷாஹிதாக, சாட்சி சொல்லக்கூடியவராக அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். சாட்சி சொல்லக்கூடியவர் என்று சொன்னால், நாளைய மறுமையிலே இந்த உம்மத்தை பற்றி, இந்த சமுதாயம் செய்த நலவுகள் கெடுதிகளை பற்றி நாளைய மறுமையிலே அவர்கள் சாட்சி சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமல்ல, இந்த உம்மத்தையும் அல்லாஹ் தஆலா சாட்சியாளர்களாக ஆக்கியிருக்கிறான். அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா இன்னொரு வசனத்திலே கூறும்போது, லிதகூனு ஷுஹதா அலன் நாஸி வ யகூனர் ரசூலு அலைக்கும் ஷஹீதா, நீங்கள் முன்வந்த அந்த மக்களுக்கு சாட்சியாளர்களாக இருப்பதற்காக வேண்டி என்று
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவர்கள் ஈமான் கொண்டார்களா அல்லது மறுத்தார்களா என்பது பற்றி நீங்கள் சாட்சி சொல்லக்கூடியவர்களா இருப்பீர்கள். வயக்கூனர் ரசூலு அலைக்கும் ஷஹீதா, உங்களுக்கு இந்த சமுதாயத்தினருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாட்சியாளர்களாக அவர்கள் செய்ததை அல்லாஹ்வுடைய முன்னிலையிலே சாட்சியாக சொல்லி உண்மைப்படுத்தக்கூடியவராக, அல்லது அவர்கள் செய்த கெடுதிகளுக்கு சாட்சி சொல்லக்கூடியவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளைய மறுமையிலே இருப்பார்கள். அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்திலே கூறும்போது, فَكَيْفَ إِذَا جِئْنَا مِنْ كُلِّ أُمَّةٍ بِشَهِيدٍ وَجِئْنَا بِكَ عَلَى هَؤُلَاءِ شَهِيدًا, உங்களை மின்குள்ளி உம்மத்தை ஒவ்வொரு சமுதாயத்திலிருந்தும் ஒரு சாட்சியாளர்களை நாங்கள் கொண்டு வந்தால் எப்படி இருக்கும். வஜீனா பிக அலா ஹாஉலாய் ஷஹீதா, இவர்களுக்கு நீங்கள் சாட்சியாளர்களாக உங்களை கொண்டு வரக்கூடிய நேரத்திலே நிலைமை எவ்வாறு இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா கேள்வியாக கேட்கிறான். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு சாட்சி சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இரண்டாவது, முபஷிர், நன்மாராயம் சொல்லக்கூடியவராக, யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கட்டளைகளை சரிவர அடிபணிந்து அவர்கள் கட்டளைக்கு அடிபணிகின்றார்களோ அவர்களுக்கு சுவனத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லக்கூடியவராகவும், அதே போன்று நதீரன் வனதீரன், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவராகவும் நாளைய மறுமையிலே இந்த உம்மத்திலே யாரெல்லாம் மாறி செய்தவர்களாக அல்லாஹ்வை நிராகரித்தவர்களாக வருவார்களோ அவர்களுக்கு நாளைய மறுமையிலே தண்டனையுண்டு, நரகம் உண்டு என்று எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒருவராகவும் தான் நாங்கள் ரசூலை அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா இங்கே குறிப்பிடுகிறான். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரெண்டு முக்கிய பணியை செய்திருக்கின்றார்கள். நன்மை செய்யக்கூடியவர்களுக்கு சுவனம் உண்டு, நற்கூலியுண்டு என்று அந்த சுபசோபனத்தை கூறக்கூடியவராகவும், பாவம் செய்தவர்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தவர்களுக்கு நாளைய மறுமையிலே தண்டனையுண்டு, நரகமுண்டு என்று எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒருவராகவும் தான் அல்லாஹ் தஆலா நபியை அனுப்பியிருக்கிறான். எனவே இதிலே நன்மாராயம் கூறப்படக்கூடியவர்கள் மூமின்கள், அல்லாஹ்வை பயந்தவர்கள், ஈமான் அமலுன் சாலிஹோடு வாழ்ந்தவர்கள், பாவங்களை விட்டு விலகியவர்கள், அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலும் நாளைய மறுமையிலும் நன்மாராயங்களை, நல்ல கூலிகளை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். அதே போன்று இந்த எச்சரிக்கை செய்யப்படக்கூடியவர்கள் யார்? அநியாயக்காரர்கள், நிராகரிப்பாளர்கள், இந்த உலகத்திலே பாவத்தோடு இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு இந்த உலகத்திலும் நாளைய மறுமையிலும் தண்டனைகள், அதாபுகள், ஷகாவத் என்று சொல்லப்படக்கூடிய, அதாவது மூதேவித்தனம் என்று சொல்லப்படக்கூடிய, அதாவது பாக்கியமற்ற அந்த தன்மைகளை கொண்டு அந்த மக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிஃபத்துகளிலே, பண்புகளிலே ஒன்றாக வதாஇயன் இலல்லாஹி பிஇذنி, அல்லாஹ்வின் பால் அழைக்கக்கூடியவராக, அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டு அல்லாஹ்வின் பால் அழைக்கக்கூடிய ஒரு தாயியாக நபியை அல்லாஹ் தஆலா அனுப்பியிருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் மக்களை நல்லதின்பால் அழைப்பு விடுத்தார்கள், அல்லாஹ்வின் பால் அழைப்பு விடுத்தார்கள், இஸ்லாத்தின் பால் அழைப்பு விடுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தஅவா அது
ஒரு அதாவது கட்சியின் பக்கமோ அல்லது ஏதாவது ஒரு அமைப்பின் பக்கமோ அது இருக்கவில்லை. அந்த ரசூலுடைய அழைப்பு தஅவா இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடியதாக இருந்தது. எனவே தனிநபர்களின் பக்கமோ ஒரு கட்சியின் பக்கமோ ஒரு இயக்கத்தின் பக்கமோ அந்த நபி அழைக்கக்கூடியவர்களாக இருக்கவில்லை, அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகிறான், குல் ஹாதிஹி சபீலி அதுஉ இலல்லாஹி அலா பஸீரா. நபியே நீங்கள் சொல்லுங்க, இது எனது பாதை, நான் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கின்றேன். எனவே அழைப்பு பணி என்பது அல்லாஹ்வின் பக்கம் இருக்க வேண்டும், இஸ்லாத்தின் பக்கம் இருக்க வேண்டும், அல் குர்ஆன் சுன்னாவின் பக்கம் இருக்க வேண்டுமே தவிர தனிப்பட்டவர்களுடைய இயக்கங்கள் தனிப்பட்டவர்களுடைய கொள்கைகளின் பக்கம் அது இருக்கக்கூடாது என்ற அடிப்படையை தான் இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. வதாஇயன் இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய அந்த பணியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். இஹ்லாஸோடு, தூய்மையான எண்ணத்தோடு, எந்த ஒரு உலக லாபத்தையும் எதிர்பார்க்காமல் அல்லாஹ்வுடைய திருப்தியை மாத்திரம் எதிர்பார்த்தவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தஅவா இருந்தது என்ற ஒரு செய்தியை இந்த வசனத்தினூடாக நாங்கள் விளங்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததான் 5வது பண்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 5வது பண்பாக இங்கே கூறியிருப்பது சிராஜன், அதாவது சிராஜம் முனீரா. சிராஜம் முனீரா என்று சொன்னால், சிராஜ் என்பது விளக்கு, முனீர் என்றால் ஒளி கொடுக்கக்கூடியது, இருளிலிருந்து இருளை அகற்றி ஒளி கொடுக்கக்கூடிய, வழிகேட்டை அகற்றி நேர்வழியை கொடுக்கக்கூடிய, குஃபுரை அகற்றி ஈமானை கொடுக்கக்கூடிய, மடமையை நீக்கி அறிவை கொடுக்கக்கூடிய இப்படியான ஒரு ஒளி விளக்காக நபியை அல்லாஹ் தஆலா அனுப்பியிருக்கிறான். இந்த நபிக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த பரிசுகளிலே அற்புதங்களிலே மிக பெரிய அற்புதம் இந்த அல் குர்ஆன். இந்த அல் குர்ஆனின் மூலம் மக்களுக்கு வழிகாட்டினார்கள். இதிலே ஒரு மனிதனுக்கு ஒரு சமுதாயத்துக்கு தேவையான முழு வழிகாட்டலையும் அல்லாஹ் தஆலா இந்த அல் குர்ஆனிலே வைத்திருக்கிறான். எனவே இந்த குர்ஆனின் மூலமாக ஜாஹிலியா காலத்தில் இருந்த மடமைகள், அதே போன்று இக்காலங்களில் இருக்கக்கூடிய மடமைகள் அனைத்துக்கும் அல்லாஹ் தஆலா பதிலை வைத்திருக்கிறான், வழிகாட்டியை வைத்திருக்கிறான். எனவே அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஒளிவிளக்காக இருந்தார்கள் என்ற செய்தியை இந்த குர்ஆன் வசனம் குறிப்பிட்டு காட்டுகின்றது. அதை தொடர்ந்து வரக்கூடிய வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வபஷிரில் முஃமினீன் பிஅன்ன லஹும் மினல்லாஹி ஃபضலன் கபீரா. நீங்க மூமின்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள். பிஅன்ன லஹும் மினல்லாஹி ஃபضலன் கபீரா, அல்லாஹ்விடத்திலிருந்து பெரிய கொடைகள் நாளைய மறுமையிலே அவர்களுக்கு இருக்கின்றது, சுவனம் இருக்கின்றது என்ற அந்த நன்மாராயத்தை முஃமின்களுக்கு நல்லவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிக்கு கட்டளையா இட்டுவிட்டு பின்னர் ஒரு விலக்கலை சொல்கிறான். வலா துதில் காஃபிரீன வல் முனாஃபிகீன, நீங்க காஃபிர்களுக்கோ முனாஃபிகீன்களுக்கோ இறை நிராகரிப்பாளர்களுக்கோ நயவஞ்சகர்களுக்கோ நீங்க வழிபட வேண்டாம். அவர்கள் உங்களுடைய பாதையை விட்டும் தடுப்பதற்காக, உங்களுடைய தாவாவை விட்டும் தடுப்பதற்காக பல முயற்சிகள் செய்வார்கள். நீங்கள் செய்யக்கூடிய தாவாவை நிறுத்துவதற்காக அவர்கள் பல வழிகளிலே
பல வேலைகள் திட்டங்களை மேற்கொள்வார்கள். ஆனால் வலா துதில் காஃபிரீன், இந்த இறை நிராகரிப்பாளர்களுக்கு நீங்க கட்டுப்பட வேண்டாம். வல் முனாஃபிகீன், அதே போல நயவஞ்சகர்கள் உங்களுக்கு நலவு சொல்வது போன்று உங்களை தீனுல் இஸ்லாத்திலிருந்து அல்லது தீனுல் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய விழுமியங்களை விட்டும் மக்களை தடுப்பதற்காக அவர்கள் முயற்சி செய்வார்கள். அதற்கான பல ஐடியாக்களை, அதற்கான பல திட்டங்களை, அவர்கள் சதி திட்டங்களை முன்வைப்பார்கள். எனவே அவர்களுக்கு நீங்க கட்டுப்பட வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு வதஅதாஹும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். வதஅதாஹும் என்றா இதிலே இரண்டு அர்த்தங்கள் புரியலாம். ஒன்றோ, நீங்க அவர்களுக்கு எந்த நோவினையும் செய்ய வேண்டாம், அவர்களை எதிர்த்து பேய்த்து அவர்களுக்கு நீங்கள் நோவினை செய்வதை விட்டுவிடுங்கள் என்று ஒரு பொருள் கொள்ளலாம். அல்லது அவர்கள் உங்களுக்கு செய்யக்கூடிய நோவினைகளை நீங்க விட்டுட்டு நீங்க பொறுமையாக இருந்துக்கோங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே வதஅதாஹும்டா அவர்களுக்கு நீங்க நோவினை செய்வதை, துன்புறுத்துவதை நீங்க விட்டுட்டு நீங்க உங்களோட தாவாவுல ஈடுபட்டு கொண்டிருக்கீங்கன்ற ஒரு அர்த்தம் புரியலாம். அல்லது அவர்கள் உங்களுக்கு செய்யக்கூடிய அதான் நோவினைகள், துன்புறுத்தல்களை பொறுத்து கொண்டு நீங்க அதை விட்டுட்டு அதை பொருட்படுத்தாம உங்களோட வேலையை செய்யுங்கன்ற ஒரு உத்தரவை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். வத்தவக்கல் அலல்லாஹ், அதற்கு பின்னால நீங்க அல்லாஹ் மீது தவக்குல் வைங்க. எல்லா காரியங்களிலும் அல்லாஹ் மீதே நம்பிக்கையை வைங்க. அல்லாஹ் தஆலா உங்களை பாதுகாப்பான். இந்த காஃபிர்கள் முனாஃபிக் எந்த திட்டத்தை மேற்கொண்டாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீது நீங்க நம்பிக்கை வைக்கும் போது அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். வகஃபா பில்லாஹி வகீலா, அதாவது பொறுப்பு சாட்டப்பட்டவர்கள் அல்லாஹ் போதுமானவன் என்ற அந்த வசனத்தோடு இந்த சூரத்துல் அஹ்ஸாபுடைய 48வது வசனம் முடிவடைகின்றது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனங்கள் நூடாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொறுப்புகள், அதே போல பண்புகளை சொல்வது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில உபதேசங்களை செய்வதோடு அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு பொறுமையாக இந்த பாதையிலே அதாவது பயணிக்க வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டலையும் அல்லாஹ் தஆலா வழங்குகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன வழிகாட்டல்களை அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றானோ அந்த வழிகாட்டல் அனைத்தும் இந்த உம்மத்துக்கும் உள்ள ஒரு வழிகாட்டலாக அமைகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிரத்யேகமாக இருக்கக்கூடிய சில சட்டங்களை தவிர பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா விழித்து ஒரு கட்டளையை இடுகிறான் என்றால் அல்லது ஒரு தடையை விதிக்கின்றான் என்றால் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமுள்ளதல்ல, பின்னால் வரக்கூடிய இந்த சமுதாயம் அனைவருக்கும் உள்ள கட்டளைகள், விலக்கல்கள் என்பதை நாங்கள் புரியக்கூடியதாக இருக்கின்றது. இதை தொடர்ந்து அல்லாஹ் தஆலா அதாவது நிக்காஹோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம், ஒரு முஃமின் திருமணம் செய்ததுக்கு பின்னால் தலாக் சொன்னால் அதுக்கு பின்னால எந்த முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்ற சில சட்டங்களை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். எனவே இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய பாடங்களில் அது சம்பந்தப்பட்ட விளக்கங்களை பார்ப்போம். எனவே எதை கேட்டோமோ எதை படித்தோமோ அதை விளங்கி எமது வாழ்க்கையில் நல்லவைகளை கொண்டு வருவதற்கு நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.